கன்டென்ட் எழுதுனா நம்ம ஈஸியாக ரேங்க் ஆகலாம், பர்ஃபெக்ட்டா ரேங்க் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட் வந்து ஃபுல்லி ஒரிஜினலா இருக்கணும். ஏஐ கன்டென்ட்டா இருக்கக்கூடாது. ஏஐ கன்டென்ட் ரேங்க் பண்ணாதுன்னு சொல்லல கூகுள். பட் அதில உங்களுடைய இன்புட்ஸ் குடுத்து நீங்க ஹியூமன் ஃப்ரெண்ட்லியா எழுதியிருந்தீங்க அப்படின்னா, ஈஸியா ரேங்க் ஆகலாம். அந்த அந்த கன்டென்ட் வந்து யூசர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். யூசர் இன்டென்ட்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். யூசர் தேடக்கூடிய கொரிக்கு கரெக்டான ஆன்ஸரா இருக்கணும். அந்த நீங்க சொல்லக்கூடிய ஆன்ஸர் வந்து ஃபர்ஸ்ட்டு 40 வேர்ட்ஸ்லயே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர் ஃபர்ஸ்ட்டு 40 வேர்ட்ஸ்லயே டைரக்ட்டா போட்டு உடைச்சிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து நல்ல சீக்கிரமா ரேங்க் ஆகலாம். வந்து ஒரிஜினலான கன்டென்ட்டா இருக்கணும். கிளாரிட்டியான கன்டென்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கன்டென்ட்ட கரெக்ட்டா ஃபார்மேட் பண்ணியிருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் H2ஸ்ல நீங்க வந்து கொஸ்டின் ஃபார்மேட்ல நீங்க வந்து பீப்பிள்ஸ் ஆல்சோ ஆஸ்க்டு அந்த கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து, நீங்க அதுக்கு உண்டான ஆன்ஸர வந்து அதுக்கு கொஸ்டினுக்கு கீழ நீங்க ஆன்ஸர் பண்ணீங்கன்னா, ஈஸியா ரேங்க் ஆகலாம். அதேமாரி ஹையரார்கி கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு H1 அதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் H2 அதுக்கு சப்போர்ட்டிங்கா H3 அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. H3, H2 அப்படிங்கிற மாத்தி மாத்தி இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா கொலாப்ஸ் ஆகும். ஸோ அந்த ஃபார்மேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப்ல ஒரு கன்டென்ட்டுக்கான ஆன்ஸரா வைங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் ஒரு பேராகிராஃப் அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாரி வைங்க. டூ மெனி வேல்யூஸ் ஒரே பேராகிராஃப்ல நீங்க ப்ரொவைட் பண்ண வேணாம். ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் நீங்க ப்ரொவைட் பண்ணுற மாரி வச்சீங்க அப்படின்னா, ஈஸியா ரேங்க் ஆகலாம். உங்க வெப்சைட்டுக்கும் ஈஸியா பண்ணி தரணும், உங்களுக்கும் கன்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன்.